உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் மாறிதான் எல்லாமும். மாறி இருக்கிற வரைக்கும் டைம் கிடைக்கும் போது இல்ல ஏதாவது விசேஷம்னா நான் உடனே பாம்பேல இருந்து கிளம்பி வந்துருவேன். அதுல எனக்கு ஒரு சந்தோஷம். மாறி இறப்புக்கு வராதன்னா கடந்த 2 வருஷமா நினைவு நாளுக்கு கூட வரல. இப்ப 3வது நினைவு நாளுக்கு வந்திருக்கேன். அதுக்கு காரணம் இருக்கு. என்ன காரணம் தெரியுமா? நீதான். நான் காரணமா? என்ன மேடம் சொல்றீங்க? சொல்றேன். நான் இப்ப வந்ததுக்கு முக்கிய காரணமே நீதான். இவ காரணமா? உன் விஷயமா எனக்கு போன் பண்ணி வர சொன்னது தேவி. அந்த சுண்டக்காவா இந்த வேலை பார்த்திருக்குது? தேவியா? ஆமா. ஹலோ. ஹலோ கிராண்ட்மா, நான் தேவி பேசுறேன். தங்கம், நீயா? எப்படிடா இருக்க? ஃபைன்மா, நீங்க? சூப்பரா இருக்க. கிராண்ட்மா, மாரியம்மா மாதிரியே எனக்கு துர்காம்மா கிடைச்சிருக்காங்க. துர்கா அம்மாவா? அவங்க எங்க இருக்காங்க? எதிர் வீட்ல தான் இருக்காங்க. ஆ, துர்காம்மா எப்பவுமே என் கூட நம்ம வீட்ல இருக்கணும்னு ஆசையா இருக்கு கிராண்ட்மா. அது எப்படி சொல்ல முடியும்? சூர்யா டாடி துர்காம்மாவை மேரேஜ் பண்ணிக்கிட்டா அப்புறம் அவங்க என் கூடவே நம்ம வீட்ல இருப்பாங்களே. ப்ளீஸ் கிராண்ட்மா, நீங்க வந்து சூர்யா கிட்ட சொன்னா சூர்யா கேட்பாரு, எனக்கு துர்காம்மா வேணும். அவங்கள பார்க்கும்போது எனக்கு மாரியம்மா பார்க்குற மாதிரியே இருக்கு. இங்க வாங்க கிராண்ட்மா, வந்து சூர்யாட்ட பேசுங்க கிராண்ட்மா. ப்ளீஸ் கிராண்ட்மா. கிராண்ட்மா. சரி சரி செல்லும், நான் கண்டிப்பா வரேன். நீ கவலைப்படாத. தேங்க் யூ கிராண்ட்மா. அதுக்காக தான் நான் இங்க வந்தேன். குழந்தை தேவி மனசு பூரா நீதான் இருக்கு. இங்க நான் வந்து உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் தான் தேவி ஆசைப்பட்டது தப்பு இல்லைன்னு என் மனசுக்கு பட்டுச்சு. மாரிக்கு அப்புறம் இந்த வீட்ல ஒரு வெற்றிடம் இருக்கு. அந்த வெற்றிடத்தை நீதான் நிரப்பணும். நீ வந்தா மட்டும்தான் மாரியோட இடத்தை நிரப்ப முடியும். நான் உன்னை கட்டாயப்படுத்தல. நீ நல்லா யோசிச்சு பதில் சொல்லு. அதுக்கப்புறம் நான் சூர்யா கிட்ட பேசுறேன். அவசரப்பட்டு முடிவெடுக்காத. நீ நல்லா யோசிச்சு நல்ல முடிவாயிடு. நீ இந்த வீட்டுக்கு வரணுங்கிறது தேவியோட ஆசை மட்டும் இல்ல, என்னோட ஆசையும் தான். இது வேறயா? முதல்ல இத சிஸ்டர் காதல போடுவோம். என்ன பேசிக்கிட்டாங்க? சிஸ்டர், அந்த சுண்டக்கா தேவி தான் போன போட்டு சாமுண்டீஸ்வரியை வர சொல்லி இருக்குது சிஸ்டர். மாரிக்கு அப்புறம் இந்த வீட்ல ஒரு வெற்றிடம் இருக்கு. அந்த வெற்றிடத்தை நீதான் நிரப்பணும். நீ வந்தா மட்டும்தான் மாரியோட இடத்தை நிரப்ப முடியும். நீ இந்த வீட்டுக்கு வரணுங்கிறது தேவியோட ஆசை மட்டும் இல்ல, என்னோட ஆசையும் தான். இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த தேவி தானா? இந்த துர்கா நமக்கு இன்னொரு மாரியா வந்து நிக்கிறாளே. யார் இந்த துர்கா? அவ எங்க இருந்து வந்தா? தெரியலையே. நாம அவ வீட்ல மறைச்சு வச்சிருந்த பணத்தை கரெக்டா கண்டுபிடிச்சிட்டா. சாமுண்டீஸ்வரி மயக்கம் போட்டு பால் குடத்தை கீழே விடும்போது அப்படியே கரெக்டா வந்து புடிச்சா. மாரி சமாதியில அவளுக்கு ஏதோ ஒண்ணு ஆச்சு. அத நான் கவனிச்சேன். ஏதோ ஒண்ணு நமக்கு தெரியாம நம்மள சுத்தி நடந்துகிட்டே இருக்கு. அது என்னன்னு கண்டுபிடிக்கணும். அது இல்லைங்கய்யா. சிஸ்டர், அங்க வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை போட்டு உட்கார்ந்து இருக்கிறானே, அவன் தான் முன்னாள் அமைச்சர், இப்ப மந்திரி பதவி இல்ல. யாருங்க? கான்ஸ்டபிளா துர்கா இருக்கும் பொழுது இந்த அமைச்சரை அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிருக்கிறா. அமைச்சருக்கு சப்போர்ட் பண்ண இன்ஸ்பெக்டரையும் சேர்த்து உள்ள தள்ளிட்டா. அதுக்கப்புறம் தான் அவ இன்ஸ்பெக்டரா ப்ரமோஷன் ஆகி ட்ரைனிங் எல்லாம் முடிச்சிட்டு இந்த ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்திருக்கிறா.
இதுதான் சிஸ்டர் அந்த துர்காவுடைய பிளாஷ்பேக். சிஸ்டர், அந்த மாஜி மந்திரி நம்மளே பார்க்கறான். வாங்க சிஸ்டர். சரி வா. வணக்கம். 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 உட்காருங்க. என்கிட்ட போன்ல பேசினது நான் தான். நான் போன்ல உங்கள்ட்ட சொன்னேன்ல, எங்க நீங்க தானே சிஸ்டர். அது இவங்க தான். ஓ, உட்காருங்க. உட்காருங்க. இன்ஸ்பெக்டர் துர்கா. அவளை இன்ஸ்பெக்டர்லாம் சொல்லாதீங்க. சரியான பயந்தாங்கோலி கான்ஸ்டபிள். கொஞ்சம் அதட்டி பேசினாலே பயந்து போவா. அவளை போய் இன்ஸ்பெக்டர்னுட்டு. உண்மையாவா சொல்றீங்க? ஆமாங்க, என் பொண்டாட்டிக்கிட்ட அடி வாங்கி இருக்கிறா. ஆனா அவளால தான் என்னுடைய அரசியல் வாழ்க்கையே அசமணம் ஆயிடுச்சு. இவருக்கு வேலையே போயிடுச்சு. விஷத்தை கொடுத்து சாகடிச்சோம். ஆனா எப்படித்தான் உயிர் பொழைச்சான்னு தெரியல. விஷத்தை கொடுத்து சாவடிச்சீங்களா? என்ன சொன்னீங்க? அவளை விஷத்தை கொடுத்து சாகடிச்சோன்னு சொன்னேன். ஆமாங்க, என் கையால நான் தான் அவ வாயில விஷத்தையே ஊத்துனேன். என் வீட்டுல நடந்த கொலைய வெளியில சொல்லக்கூடாதுன்னு தான் கான்ஸ்டபிள் துர்காவை சாகடிச்சோம். ஆனா அவ எப்படி உயிர் பொழைச்சு வந்தான்னு இப்ப வரைக்கும் குழப்பமாவே இருக்குங்க. பயந்தாங்கோலி கான்ஸ்டபிளா இருந்த துர்கா அதுக்கப்புறம் என்னையும் அமைச்சரையும் எப்படி தைரியமா அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சா தெரியுமா? ஆமா, துர்காவுக்கு விஷம் கொடுத்து சாகடிச்சதா சொல்றீங்களே, அந்த தேதி உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அதை எப்படிங்க மறக்க முடியும்? அதுக்கப்புறம் தானே என்னையும் என் குடும்பத்தையும் அவன் அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சா. அந்த நாளை மறக்க முடியுமா? 26/3/2022. மாறி இறந்ததுக்கு அடுத்த நாள். ஐயா, உங்ககிட்ட பிரச்சனை பண்ணி இன்ஸ்பெக்டரா ப்ரமோஷனை வாங்கிக்கிட்டு இப்ப எங்க கிட்ட பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கிறா ஐயா? அப்படியா? நாங்க அந்த துர்காவை பழி வாங்கறதுக்கு சரியான நேரத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கோம். அவளை நாங்க சும்மா விட மாட்டோம். இவன் ரொம்ப பாதிக்கப்பட்டிருப்பான் போல இருக்குது. இவ்வளவு நாள் பொறுமையா இருந்தீங்க, இன்னும் கொஞ்ச நாள் பொறுமையா இருங்க. நாம எல்லாருமா சேர்ந்து அவளை பழி வாங்குவோம். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.